ஸோ இப்போ அந்த ஐயை பேஸ் பண்ணி இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஸோ சிம்ப்ளிஃபை தி ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு சம் வந்து ஐ பவர் 7. ஸோ இந்த ஐ பவர் 7ஐ எப்படி எழுதலாம்? ஐ பவர் 4 + 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ பவரில் அடிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தனித்தனியாக மல்டிபிள் எழுதுவோம். ஸோ தட் இஸ் ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 3. ஸோ வி நோ தட் ஐ பவர் 4ஓட வேல்யூ 1, ஐ பவர் 3ஓட வேல்யூ -i. ஸோ இதோட ஆன்சர் வந்து -i. அடுத்ததாக ரெண்டாவது சம். இது பேசிக்கான சம். ஐ பவர் 7 சிங்கிள் டிஜிட்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அடுத்து ஐ பவர் 1729. இந்த 1729 அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஐயோட 4th மல்டிபிள், தட் இஸ் ஐ பவர் 4n இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை 4th மல்டிபிள் வர மாதிரி பிரிக்க போகிறோம். ஸோ சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்போம், எப்போ வந்து 4th மல்டிபிளாக இருக்குன்னு சொல்லுவோம். லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 4th மல்டிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது 4th மல்டிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல 29. ஸோ 29ல் 28 வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்? 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஐ பவர் 1728 + 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஐ பவர் 1728 இன்ட்டு ஐ பவர் 1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஐ பவர் 1728ஓட வேல்யூ 1 இன்ட்டு ஐ. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ மட்டும்தான் வரும். சரிங்களா? அடுத்து தேர்டு சப்டிவிஷன். ஸோ தேர்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஐ பவர் -1924 ப்ளஸ் ஐ பவர் 2018 இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ ஐ பவர் -1924 நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் 24 அப்படிங்கிறது 4th மல்டிபிள். அப்போ கம்ப்ளீட்டாக இந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும் அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஐ பவரில் 4th மல்டிபிள் வந்திருக்கு. பட் 2018 பார்த்த உடனே நம்ம வந்து ஐ பவர் 4th மல்டிபிள்னு போட்டக்கூடாது. பிகாஸ் 18 வந்து 4ஆல் டிவைட் ஆகுது. அப் டு 16 வரைக்கும் தான் டிவைட் ஆகும். அப்போ ஐ பவர் 2016 + 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஐ பவர் -1924 ப்ளஸ் ஐ பவர் 2016 இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஸோ ஐ பவரில் 4th மல்டிபிள் வந்திருக்கு. அது மைனஸில் இருந்தாலும் ப்ளஸில் இருந்தாலும் நமக்கு வேல்யூ 1 தான். ப்ளஸ் அதே மாதிரி ஐ பவர் 2016ஓட வேல்யூ 1, ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ அப்போ 1 இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஐ பவர் -1924 ப்ளஸ் ஐ பவர் 2018ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 4th சப்டிவிஷன். சமேஷன் n ஈக்குவல் டு 1 to 102 ஐ பவர் n. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். சமேஷனை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறப்ப ஃபர்ஸ்ட் ஐ பவர் 1 ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஐ கியூப் ப்ளஸ் ஐ பவர் 4 ப்ளஸ் ஐ பவர் 5 ப்ளஸ் ஐ பவர் 6 ப்ளஸ் ஐ பவர் 7 ப்ளஸ் ஐ பவர் 8 ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா. இந்த மாதிரி அப் டு எது வரைக்கும் வந்துட்டே இருக்குன்னா ஐ பவர் 97 ப்ளஸ் ஐ பவர் 98 ப்ளஸ் ஐ பவர் 99 ப்ளஸ் ஐ பவர் 100 ப்ளஸ் ஐ பவர் 101 ப்ளஸ் ஐ பவர் 102. அது வரைக்கும் நம்மளால் எழுத முடியும். ஸோ எதனால் இப்போ நம்ம இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, சமேஷன் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னேன், கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஒவ்வொரு 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆட் பண்ணாலும் அது என்னென்ன ஆகிடும்? 0ன்னு ஆயிடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி 100 வரைக்கும் எனக்கு 4 பேர்ஸாக 25 பேர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அட் லாஸ்ட் ஃபைனலாக இந்த ஐ பவர் 100 ஐ பவர் 100 + 1னும் 101 ஐ பவர் 100 + 1னும் ஐ பவர் 102 100 + 2னும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ வி நோ தட் 100 இஸ் அ 4th மல்டிபிள். அப்போ அது ஐ பவர் 4th மல்டிபிள் வந்துடும். அப்போ அதோட வேல்யூ 1. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா ஐ பவர் 1னும் ஐ ஸ்கொயரும் மட்டும் மீதி இருக்கும். ஸோ அப்போ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? -1 ப்ளஸ் ஐ அப்படின்னு எழுதலாம். இதுதான் சமேஷன் n ஈக்குவல் டு 1 to 102 ஐ பவர் n. ஸோ இதுலேயே அடுத்து 5th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 5th சப்டிவிஷன் வந்து ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ கியூப் இன்ட்டு அப் டு எக்ஸட்ரா ஐ பவர் 40. சரி, இப்போ அதே ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே யூஸ் பண்ணலாமா? அதாவது கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது, அப் டு 40 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. பட் இதுக்கு பிட்வீனில் இருக்க ஆப்ரேஷன் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாமே மல்டிப்பிளில் இருக்குது.
ஸோ மல்டிபிளில் இருக்கிற டேர்மை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிப்போம். அப்போ I பவர் 1 + 2 + 3 + up to etc. plus 40. So நமக்கு sum of n natural numbers, that is 1 + 2 + 3 + up to etc. plus n is equal to n into n plus 1 by 2. So அப்போ I பவர் இங்கே வந்து n வந்து 40, அப்போ 40 into 41, that is 40 plus 1 divided by 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா ஸோ அப்போ நமக்கு I பவர் 820 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அந்த I பவர் 820 அப்படிங்கிறதும் ஃபோர்த்து மல்டிபிள் தான். அப்போ I பவர் 820 வந்து ஃபோர்த்து மல்டிபிளாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கிறது கூட கிடையாது. நீங்கள் I பவர் 820 ஃபோர்த்து மல்டிபிள் அப்படிங்கிறப்ப அதோட வேல்யூ 1. ஸோ இதுதான் பேசிக் ப்ராப்ளம்ஸ்.